அல்லேலுயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனெவனோ, அதன்படி நடக்கிறவனெவனோ, அவன் புத்தியுள்ள மனுஷனைப் போல் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டிற்கு ஒன்றும் ஆகவில்லை. இதேபோல் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது எல்லா இக்கட்டுக்கும் கஷ்டத்துக்கும் நம்மை பாதுகாக்கிறார். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அஸ்திபாரம் பாறையாகிய கிறிஸ்துவின் மேல் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல், அதன்படி செய்யாமல், அதன்படி நடவாமல் இருப்பவனெவனோ அவன் புத்தி இல்லாத மனுஷனைப் போல் தன் வீட்டை மணலின் மேல் கட்டுகிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீடு வீழ்ந்தது. இதேபோல் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல், அவருடைய வார்த்தையின்படி நடவாமல், நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இராவிட்டால் நாம் அமிழ்ந்து போவோம். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாமல் அதை கேட்டு அதன்படி நடந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன்.